முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 2026 ராஜ்யசபா தேர்தலிலே போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்கள் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் மக்களுடைய ஆதரவோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவருடைய சப்போர்ட்டோடையும் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக மனமார்ந்த அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜ்யசபா இதுக்கு முன்னாடியே எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க வேண்டியது காலதாமதமாக 2021 அது சாத்தியமாக இருக்கிறது. எனவே இப்போ தலைமைச் செயலகம் சென்று வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இப்போ நேராக இங்கே தான் வந்திருக்கோம். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு நடக்கும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம்தான். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த எல்லா புகழும் எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுக்கு தான். அத்தனை புகழும் எங்கள் தலைவர் கேப்டனுக்கு தான். அவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேப்டனுக்கு தான் அந்த புகழ் வெற்றி எல்லாம் சேரும். தேமுதிக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து நம்ம போட்டியிடுறோம், கூட்டணியில் போட்டியிட்டு இருக்கோம். எல்லாமே தொடர்ந்து பண்ணாலும் நமக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவின்றது கிடைக்கல. ஆனால் இந்த முறை அதாவது 2026 திமுக கூட்டணியில் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி ஒட்டுமொத்த தேமுதிகவை எப்படி பார்க்குது? ஒரு வெற்றி கொண்டாட்டமாக தான் தேமுதிகவை சேர்ந்த அனைவருமே இதை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 2009 இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு எம்பி எலெக்ஷன் அப்போவும் தவறிக்கொண்டே இருந்தது. அது 2026 தான் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் காலதாமதமாக கிடைத்தாலும் இனி சுதீஷ் நம்ம கட்சியிலே தேசியமும் திராவிடமும் இணைந்தது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த வகையில் நமது திராவிட நாடான தமிழ்நாட்டில் நாம் நம்ம தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் எம்எல்ஏக்களாக இங்கு பல பேரும் ஆல்ரெடி சேவை செஞ்சுருக்காங்க, ஜனநாயக கடமை ஆற்றி இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக தேசியத்திலும் இந்திய அளவில் ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கும் பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கு இந்த தலைமை கழகத்தின் சார்பாக இங்கே இருக்கிற அனைவர் சார்பாக தலைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். அதுதான் இன்றைக்கி தான் ராஜ்யசபா எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், விருப்பமனு முடிஞ்சிருக்கு. 16ஆம் தேதி தேர்தல், அன்னைக்கே ரிசல்ட்டும் வர இருக்குங்க. பட் அதுக்கு முன்னாடி குழு அமைக்கப்படும். ஏன்னா ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டணியில் இருக்கின்ற அனைவரும் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி போய் பேசி தான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத பேசி இறுதி செய்ய இருக்கிறோம். அதை இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார், எந்த தேதியில் இருந்து இந்த கமிட்டி மீட்டிங் என்பதை. அப்பொழுது தேமுதிக சார்பாகவும் நாங்கள் கமிட்டி அமைச்சு அந்த குழுவில் போய் பேசுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தோம். அப்போ ராஜ்யசபா தொகுதி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. ஆனால் கடைசியில் அவங்க கொடுக்கல. 2024 திமுக கூட்டணி கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இந்த டைமில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் 2024 கொடுத்துருக்க வேண்டியது, அது அப்போ நடக்கலை. அதுதான் சொன்னேன், கொஞ்சம் காலதாமதமாக நடந்தாலும் இந்த 2026 இந்த வெற்றி எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தலைவருக்கும் தான் சேரும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது அண்ணன் எடப்பாடியார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர்கிட்ட இந்த கேள்வி. அது இப்போ அவங்கவுங்க கருத்துங்க, அது எல்லாத்துக்கும் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டால் யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் இதை கேள்வி கேட்கணும். அதுக்கெல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? வேற யார் வைக்கிறா அந்த விமர்சனம்?
பொதுவான விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்கிறது கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது எப்படியாப்பட்ட கட்சி, யாருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சி எப்படி இருக்கிறது என்பதை அத்தனை மக்களும் அறிவார்கள். பொதுவாக சொல்கின்ற விமர்சனங்கள் தேமுதிக மீது காழ்ப்புணர்ச்சியும் பிடிக்காதவங்க சொல்கிற விமர்சனங்கள், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் தேமுதிகவுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. நான் முதல் நாளே என்ன உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் எவ்வளோ நாள் என்கிட்ட யாருடன் கூட்டணி நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன உங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன், எங்கள் கழகத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களை கிளை கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் விரும்பும் ஒரு கூட்டணியை இந்த முறை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்று சொன்னேன். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் விரும்பிய கூட்டணி, போற்றும் கூட்டணி, கொண்டாடும் ஒரு கூட்டணியை தான் இந்த முறை அமைச்சிருக்கோம். எனவே அந்த ஜெல் ஆகுறது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது இயற்கையாகவே த டே 1 நான் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே தமிழ்நாடு முழுக்க பட்டாசு வெடித்து ஸ்வீட்ஸ் கொடுத்து அந்த டேவே அவங்க கொண்டாடிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்த கட்சியும் இன்றைக்கி திமுக சைடும் சரி, கூட்டணியில் இருப்பவங்களும் சரி, தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் 200க்கு மேல் நிச்சயம் பெற்று மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லியிருந்தீங்க. வெற்றி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சுதீஷ் சார் கூட சொல்லியிருந்தாரு, மேடம் துணை முதலமைச்சராக வந்து திமுக கிட்ட அந்த டிமாண்ட் வைக்கப்படுமா? நாங்கள் இது வேணும் அது நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதோ துணை முதல்வர் கேட்ட மாதிரியும் ஏதேதோ கற்பனை விஷயங்களை எங்களுக்கு ஏற்ப நீங்கள் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் இது வேணும் அது வேணும் நாங்கள் என்றைக்கும் சொன்னது கிடையாது. அது முதல்ல நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நீங்களாக அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை போடுறீங்க, நீங்களாக ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் இது வரைக்கும் அது மாதிரி பேசவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு என்று அவங்கவுங்க விருப்பத்தின்படி கேட்குறாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு நேற்று வரைக்கும் அவங்க கேட்ட தொகுதிகளை பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த வகையில் தேமுதிகவுக்கு எவ்வளோ கிடைக்கணுன்றது நாங்களும் எங்கள் உரிமையை கேட்டிருக்கோம். நிச்சயமாக அது அமையும். எல்லாம் நான் ஏற்கனவே விஜயபிரபர் போட்டி இருக்குது. ஆல்ரெடி விருதுநகர் எம்பி கான்ஸ்டியூன்சியில் அவர் போட்டிட்டு இருக்கார் இல்லையா? அதனால் நிச்சயம் யார் போட்டியிட போகிறாங்க, எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாங்க என்பதை தலைமை கழகம் உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்போம். திமுக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளுமே இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே போயிட்டாங்க. ஆனால் தேமுதிக சார்பாக இந்த குழு அமைக்கப்படல. அதை இப்போ தான் சொன்னேனே. இல்லை தாமதமே இல்லை. இன்றைக்கி இந்த ப்ராசஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து கமிட்டி அமைக்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த அமைச்ச உடனே அவங்க அழைப்பு கொடுப்பாங்க, அன்றைக்கி போய் பேசணும். அவ்வளோதான். தாமதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை இப்போ அங்கே எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு தான் இருந்தோம். அவங்க அவங்க உரிமையை கேட்குறாங்க. இது ஒன்றும் அவங்க கட்சி சார்பாக அவங்க கேட்கறது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க உரிமையை அவங்க கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கேட்டதை கேட்டு பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க. எதுங்க? கேப்டன் ஆன்மாவா? கேப்டன் ஆன்மா எது தெரியுமா? அவருடைய கடைகோடியில் இருக்கிற தொண்டர் தான் கேப்டன் ஆன்மா. அதனால் தேமுதிகவுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்களை எங்களை சுற்றி இவங்க தான் கேப்டனுடைய ஆன்மா. சரிங்களா? அதனால் அதுக்கு உரியவங்க நாங்களே அமைதியாக இருக்கோம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ கேப்டன் ஆன்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நகைப்புக்குரிய விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். தலைவருடைய ஆன்மா எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவரை விரும்பிய அவருடைய கடைக்கோடி நிர்வாகி தொண்டர் தான் அவருடைய ஆன்மா. அதனால் அது தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு என்னுடைய பதில் இதுதான்.
எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதில் இவங்க தான் அவங்க தானே கிடையாதுங்க. தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் எங்களுடைய எம்எல்ஏக்களிருந்து அத்தனை பேரும் மகத்தான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கீங்க. எங்களுக்கு மிக மிக சந்தோஷம்தான். அத்தனை பேருமே இங்கே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்கே இருக்கிறது ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் யாரு இல்லை. நான் சொல்கிறேன், இவங்க இருக்கிற அத்தனை பேருமே முக்கிய பொறுப்பு தான். உங்கள் பார்வை அவங்க மேலே மட்டுமே இருக்குது. அது பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தை பொறுத்தது. இன்னைக்கு தேமுதிகவில் லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு எனக்கு போட்டி போட்டார் விருதுநகரில். அவ்வளோதான். வேறு யார் இங்கே குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால் விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்றைக்கி டே ஒன்லேருந்து சுதீஷ் வந்து இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால் வந்து எதையாவது ஒன்று குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்கள் கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். சரிங்களா? அதனால் நீங்கள் பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்கள் அந்த ஒரு நபரை விட்டுட்டு வைடாக பாருங்கள். இங்கேயே எவ்வளோ பேர் எங்களை சுற்றி நிற்கிறாங்க. ஏன் அந்த ஒன்று மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்ற கேள்வியை நான் கேட்குறேன். மேம், தேர்தல் அறிக்கை வந்து தேமுதிக சார்பாக கடந்த தேர்தலில் வெளியிடப்பட்டுச்சு. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை திமுக வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. தேர்தல் அறிக்கை தொடர்பாக தேமுதிக சார்பாக ஏதாவது? இல்லை, இன்னும் திமுக தேர்தல் அறிக்கை இன்னும் கொடுக்கலைங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை அவங்களுக்கு வரட்டும், நாங்கள் சொல்கிறது சொல்லுவோம். அதற்கு பிறகு எங்களுக்கு என்று கிடைக்கின்ற தொகுதிகள் இருக்குல்ல, அந்த தொகுதிகளில் நிச்சயமாக அந்தந்த கேண்டிடேட் யாரோ அவங்க தொகுதிக்கு உரியது, அந்த மக்களுக்கும் அந்த தொகுதிக்கும் உரிய வேண்டியதை நிச்சயமாக எங்கள் தலைமையில் இருப்பவர் அண்ணன் ஸ்டாலின்ட்ட நிச்சயம் கேட்போம். அது அந்த தேர்தல் அறிக்கையிலையும் வரும். எங்களுடைய பிரச்சாரமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாகங்க. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு நிச்சயம் முக்கியத்துவம் தருவப்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் யார் என்ன கேண்டிடேட் இன்னும் டிசைட் ஆகலை. அந்த கேண்டிடேட்டு அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, முக்கியமாக அந்த தொகுதிக்கு என்ன கவர்மெண்ட் செய்யணும், இதுதான் தேர்தல் அறிக்கையாக இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதை நாங்கள் முன்னிறுத்தும். அதுதானே வந்து ஏன்னா இது வந்து என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம இருந்தாலும் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இருப்பவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவிலான தலைமைன்னு தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கும் இது டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? வேறுங்க? ஓகே, தேங்க்யூ. நன்றி.